இந்த கொஸ்டின்ல ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன் அட் 500 கெல்வின்ல 0.02 per செகண்ட் அதை K1 வச்சுக்கலாம். அதோட ரெஸ்பெக்டிவ் டெம்பரேச்சரை T1 வச்சுக்கலாம். அதே மாதிரி 700 கெல்வின்ல 0.07 per செகண்ட் அதை K2 வச்சுக்கலாம். அதோட ரெஸ்பெக்டிவ் டெம்பரேச்சரை T2 வச்சுக்கலாம். என்ன கேட்குறாங்கன்னா calculate the values of EA அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் கேபிட்டல் E Arrhenius factor. அதுக்கு நமக்கு Arrhenius equation நம்ம எடுத்துக்கலாம். log K2 by K1 is equal to EA by 2.303 into R into T2 minus T1 by T1 into T2. T1, T2 values இருக்கு, K2, K1 values இருக்கு. R value தெரியும், gas constantly 8.314 joule per Kelvin per mole. இப்போ இந்த values எல்லாம் இந்த equationல substitute பண்ணி simplify பண்ணோம்னா EA value அதாவது activation energy value கிடைக்கும். இப்போ substitute பண்ணியாச்சு. இந்த ஈக்குவேஷன்ல log 0.07 by 0.02 இருந்தது இல்லையா, அதை வந்து நம்ம 7/2 எடுத்துக்கலாம். ஏன்னா both numerator and denominatorல after decimal point 2 numbers தான் இருக்கு. ஸோ அதை 100ஆல மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 7/2 கிடைக்கும், both numerator and denominator. நெக்ஸ்ட் இந்த 700 minus 500 வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 200 கிடைக்கும். இப்போ இந்த log 7/2 log 7 minus log 2 எடுக்கலாம் according to logarithmic formula. இப்போ log 7 minus log 2 எடுத்தாச்சு. இதுல இந்த zeros கேன்சல் பண்ணிடலாம். 2 zeros கேன்சல் பண்ணோம்னா 2/5 கிடைக்கும். இப்போ இதுக்கு log 7 log 2 வேல்யூஸ் logarithmic டேபிள்ல பார்க்கணும். லாகுக்கு அப்புறம் ஒரே நம்பர் இருக்கிறதுனால இதுல 0 பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணும். 0 பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி லாகரிதம் டேபிள்ல 70ல 0 எடுங்க, அந்த வேல்யூ 8451. அடுத்தது log 2 வேல்யூஸ் ஆல்ரெடி எல்லாருக்குமே நல்லா தெரியும். இங்கேயும் 2க்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்கிறதுனால 0 பாயிண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு 20ல 0 பாருங்க 3010. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இந்த 2யும் 700யும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/315 கிடைக்கும். இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0.5441 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 2 வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2 வேல்யூஸும் ரீஅரேஞ்ச் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு. அப்போ இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷனாலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் இல்லையா? ஸோ இதில் இந்த 0.5441 நம்ம 3 டெசிமலோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் ஈஸி ஆகிடும். இங்கே 1 இருக்கிறதுனால அதோட வேல்யூ ரொம்ப பெரிய இம்பேக்ட்லாம் கிரியேட் பண்ணாது. ஸோ இப்போ இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோன்னா 18,230.8 ஜூல் கிடைக்கும். இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஒன் ஆஃப் த ஆன்சர் நமக்கு கிடைச்சிடுது. இப்போ செகண்ட் ஆன்சர் Arrhenius factor நம்ம calculate பண்ணணும். இந்த Arrhenius factor calculate பண்றதுக்கு K is equal to A into e power minus EA by RT எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு சைடுமே நம்ம log எடுக்கணும். ஏன்னா e power term இருந்ததுன்னா log எடுத்துருங்க. ln K is equal to ln A plus ln e power minus EA by RT கிடைக்கும். இந்த term என்ன ஆகணும், இது பவர்ல இருக்கிறதுனால minus EA by RT ln E கிடைக்கும். ln E வேல்யூ 1. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ln A வேல்யூ அதாவது A வேல்யூ தான் வேணும். ஸோ அதனால ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ln இருக்கிறதுனால இதை நேச்சுரல் லாகரிதமாக கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு 2.303ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா ln லாகாக கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த K and RT EA வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா A வேல்யூ கிடைக்கும். இங்க log K வந்து K1 and T1 வேல்யூஸ், Tக்கு T1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எந்த ரேட் கான்ஸ்டன்ட் எடுக்கிறோமோ அதோட ரெஸ்பெக்டிவ் டெம்பரேச்சர் எடுத்துக்கோங்க. EA வேல்யூஸ் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, R வேல்யூ உங்களுக்கு தெரியும். இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த 0.02 2 into 10 to the power of minus 2 எடுக்கலாமா? இங்க இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது log of A into B log A
plus log b எடுக்கலாம் இல்லையா, அதே மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டினாமினேட்டர்ல இருக்க 8.314 8.3ன்னு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால ரொம்ப பெரிய சேஞ்சஸை கொடுக்காது. ஸோ அதனால 8.3ன்னு எடுத்துக்கலாம். இது ஏன்னா கால்குலேஷனும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால. நெக்ஸ்ட் லாக் 2 வேல்யூ தெரியும் உங்களுக்கு 0.3010. இங்க log 10 to the power of -2 -2 into log 10 எடுக்கலாமா? அப்ப log 10 வேல்யூ 1, அப்போ ரிசல்டன்ட் வேல்யூ என்ன வரும்னா -2ன்னு வரும். இங்க 8.3 into 50 415 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு -1.699 கிடைக்கும். இதை இந்த நம்பரை 415ஆல டிவைட் பண்ணோம்னா 4.393ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 2 வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணா -3.912 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ இந்த வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0.481 கிடைக்கும். இங்க நமக்கு ஏ தான் வேணும் இல்லையா, ஸோ அதனால இந்த 2.303 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ இதை இந்த டெசிமல் பாயிண்ட்டை பார்த்த உடனே எல்லாரும் கொஞ்சம் பயந்துருவாங்க. ஸோ இங்க பாருங்க, டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் இருக்கு, இங்கேயும் 3 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ சேம் நம்பர் ஆஃப் டெசிமல் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அதை ஹோல் நம்பராகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 481/2303. இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா 0.2088 இஸ் ஈக்குவல் டு log a கிடைக்கும். இப்போ இதுக்கு நமக்கு ஏ மட்டும்தான் வேணும் இல்லையா, அதனால ஆன்டி லாக் எடுக்கலாம். ஆன்டி லாக் ஆன் போத் சைடு எடுக்கிறப்போ ஏ வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்டி லாகரிதம் டேபிள்ல பார்க்க போறோம். 2088 208க்கு 1614 இருக்கு. அதே மாதிரி இந்த 8ல 3 இருக்கு. இந்த 2 வேல்யூஸ் ஆட் பண்ணா 1617 கிடைக்கும். இப்போ நமக்கு இங்க டெசிமல் பாயிண்ட்க்கு பிஃபோர் த நம்பர் 0 இருக்கிறதுனால நம்ம 1 நம்பருக்கு அப்புறம் இந்த டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். இங்க 1.617 கிடைக்கும் நமக்கு. அப்போ இதுதான் இந்த ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர். இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜியும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஃப்ரீக்வன்சி ஃபேக்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.